السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم. صدق الله مولانا العلي العليم. وقال النبي صلى الله عليه وسلم: المسلم من سلم المسلمون من لسانه ويده، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் ஒரு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து இவ்வுலகத்திற்கு அடிப்படையாக வந்துவித்த பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உறுப்புகளை சரியான நிலையில் ஆக்கி வைத்தருள் புரிவானாக. மேலும் நமக்கு என்னென்ன நோய்கள் இருக்குகின்றதோ அவை அனைத்தையும் அவனுடைய கிருபை கொண்டு ஷிஃபாவை அளித்து தந்தருள் புரிவானாக. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்வதற்கு தகுதியாக அவனுடைய உடல் அமைப்பையும் அவனுக்கு தேவையானவற்றையும் இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா படைத்து தந்திருக்கின்றான். அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்த உறுப்பிலே மிக பெரிய ஒரு தீய விஷத்தை கக்கக்கூடிய ஒரே உறுப்பு என்றால் அது நாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாவை நாம் பேரி பாதுகாத்து கொண்டால் இந்த நாவையும் அதுபோன்று நம்முடைய இரு தொடைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த அபத்தையும் நாம் பாதுகாத்து கொண்டால் அல்லாஹு தாலா நமக்கு சொர்க்கத்தை தருவதாக வாக்களிக்கின்றார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் இந்த இரண்டு விஷயத்திலும் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதாக உலமாக்கள் நமக்கு கற்றுத்தருவார்கள். ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, ஒரு தூய்மையான உன்னதமான முஸ்லீம் யார் என்றால் அவன் மற்றொரு முஸ்லீமுக்கு தன்னுடைய கையினாலோ தன்னுடைய நாவினாலோ தொல்லை கொடுக்காதவன் தான் உண்மையான முஸ்லீம் என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுவார்கள். ஆக ஒரு மனிதன் நல்லவனாகுவதும்
அவனை தீயவனாக்குவதும் ஒரே உறுப்பு நாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நாவின் மூலமாகத்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவன் ஒரு ஆயத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது, யார் தன்னுடைய நாவை கொண்டு மற்றவரை பற்றி உண்டான குறை நிறைகளை பேசுகின்றார்களோ, மற்றவர்களை பற்றி புறம் பேசுகின்றார்களோ, அவர்கள் தன்னுடைய சகோதரன் இறந்து கிடக்கக்கூடிய நிலைமையில் அந்த மாமிசத்தை சாப்பிட விரும்புவார்களா? நிச்சயமாக விரும்ப மாட்டார்கள். அதுபோன்றுதான் ஒரு மனிதனுடைய குறைகள் நிறைகளை அவன் இல்லாத இடத்திலே பேசுவது என்பது மிகப்பெரிய ஒரு அநாகரிகமான செயல் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. புறம் பேசுவது ஒரு தடுக்கப்பட்ட ஹராமான ஒரு செயலாகும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலம் எந்தளவிற்கு நமக்கு சாடுகின்றான் என்றால், நம்முடைய சகோதரன் பொதுவாக மனிதனுடைய இறைச்சியை மனிதன் சாப்பிடுவதை விரும்ப மாட்டான். இருந்தும் தன்னுடைய சகோதரனுடைய அவன் இறந்து கிடக்கக்கூடிய நிலைமையில் அவனுடைய இறைச்சியை நாம் சாப்பிட விரும்புவோமா? எப்படி விரும்புவோம்? தன்னுடைய சகோதரன், அதுவும் மனிதனுடைய மாமிசத்தை உண்ண விரும்பாதவன்தான் உண்மையான மனிதன் என்பதை இந்த மனித கோட்பாடு நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏனென்றால் அன்றைய காலத்தில் காட்டிலே வாழக்கூடிய மனிதர்கள் எதை உண்ணுவது எதை பருகுவது என்று அறியாமல் ஒருவருக்கொருவர் அடித்து சாப்பிட்டு கொள்ளக்கூடிய நிலைமையில் வாழ்ந்தார்கள் மனிதர்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த விஷயத்தை இறக்கினான் என்பதாக நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருகின்றார்கள். அந்தளவிற்கு புறம் பேசுவது என்பது, ஒரு மனிதனுடைய குறையை வெளிப்படுத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு ஹராமான செயல், மிகப்பெரிய பாவம் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றது. இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் நாக்கை பற்றி சொல்கின்ற பொழுது அது ஒரு தசையிலான ஒரு உறுப்பு. அந்த நாக்கு இருக்குகின்றதே, நாம் அதை சுற்றி உண்டான அத்தனை நரம்புகள் தான் அனைத்தும் சுவைகளை அறிந்தாலும் நாவின் மூலமாகத்தான் இந்த சுவையினுடைய அந்த விஷயம் மூளைக்கு சென்று அடைகின்றது என்பதாக இன்றைய மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். அந்த சுவை அரும்புகளுக்குத்தான் பாப்பிலோயி என்ற சுவை அறியக்கூடிய குழாய்கள் மீது அமைந்துள்ளன அந்த நாக்கு. மற்ற உள்பகுதியிலும் நாக்கினுடைய அடிப்பகுதிகளிலும் சுவைகள் அறியக்கூடிய தன்மை இருந்தாலும் அந்த நாக்கினுடைய மேற்பகுதியில்தான் அனைத்து சுவைகளையும் உணரக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹு தஆலா மூளைக்கு செலுத்துவதாக இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு கண்டுபிடித்து தருகின்றார்கள். நமது பார்வைக்கு தென்படக்கூடிய அந்த நாக்கில் இரண்டு பங்கு மட்டுமே நமக்கு தெரிகின்றன. மற்ற அந்த ஒரு பங்கு மட்டும் நம்முடைய பார்வைக்கு தெரியாமல் அது தொண்டைக்குள்ளேயே அது அமைந்திருக்கக்கூடிய உறுப்பாக இருக்கின்றது. மக்கள் தொகையில் 1/4 சூப்பர் டேஸ்டர்களாக இருக்குகின்றார்கள். அதாவது இந்த நாக்கில் கிட்டத்தட்ட 10,000 சுவை மெட்டுகள் இருக்கும். சிலர் நான் ஸ்டேட்டர்ஸ் என்றும் நான் டேஸ்டர்ஸ் என்றும் அழைக்கப்படுகின்றார்கள். காரணம், அவர்களுடைய நாக்கில் சராசரியை விட குறைவான சுவை மெட்டுகளே அவர்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குகின்றது. அதிகமான கசப்பு சுவையைத்தான் அவர்களால் உணர முடிகின்றது என்பதாக இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். எப்படி மனிதனுடைய தோல் அமைப்புகள் இருக்குகின்றதோ அதுபோன்று 7-8 மடங்கு தசைகள் நாக்கிலே பொருத்தப்பட்டிருக்கின்றன என்பதை இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றார்கள். இந்த நாக்கு இருக்குகின்றதே எலும்பல்லாமல் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. அதற்குத்தான் சொல்வார்கள், எலும்பில்லாத நாக்கு
அது இப்படியும் பேசும் அப்படியும் பேசும் என்பதாக சொல்வார். இருந்தாலும் இந்த புறம் பேசுதல் என்பது, அதை பற்றி திருக்குறளிலே ஒரு வார்த்தை கூட சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறிவிடும், நாவினால் சுட்ட வடு என்பதாக சொல்வார்கள். தீயினால் சுட்ட புண் எப்பொழுதுமே அது ஏதாவது ஒரு மருந்தை போடுகின்ற பொழுது ஆறிவிடும். ஒரு மனிதன் நாவினால் நம்மை திட்டிவிட்டாலோ ஏசிவிட்டாலோ அல்லது மனம் கஷ்டப்படுகின்ற வழியிலே அவனுடைய நாக்கை பயன்படுத்திவிட்டால் அது காலங்கள் சென்றாலும் அது அவனை உறுத்தி கொண்டே இருக்கும் என்பதைத்தான் அந்த திருக்குறளிலே நமக்கு கூறி காட்டுகின்றார். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மனிதர்களை கியாமத்து நாள் அளவிலே 2 நாக்கு கொண்டவர்களாக அல்லாஹ்விடத்தில் இழுத்து வரப்படும். அவர்களை பற்றி ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, மேராஜுடைய பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாக்கை இரும்பு கத்தரிகளால் வெட்டப்பட்டு வேதனை செய்யப்படுகின்ற மனிதர்களை அவர்கள் பார்க்குகின்றார்கள். அப்பொழுது இவர்கள் யார் என்பதாக ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்குகின்றார்கள். அப்பொழுது இவர்கள்தான் உலகத்திலே மற்றவர்களுடைய மாமிசத்தை உண்டவர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறப்பட்டது. அவர்களுடைய அந்த நாக்கு வெட்டப்படுகின்ற அந்த விஷயத்தை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த செய்தியை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்குகின்றார்கள். அஹ்மது என்ற அந்த கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. புறம் பேசியவருடைய தண்டனை, அல்லாஹு தஆலா அவர்களுடைய நாக்கை நெருப்பினால் உண்டான கத்தரிக்கோளால் வெட்டப்படுகின்ற தண்டனை, வெட்டப்படும் அவருடைய நாக்கு மீண்டும் வளர்ந்துவிடும், மீண்டும் அவருடைய அந்த நாக்கை வெட்டப்படும், மீண்டும் வளர்ந்துவிடும். இப்படி அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் சென்று வந்து சஹாபாக்களுக்கு மத்தியிலே அறிவிக்கின்றார்கள். இப்படி ஒரு மனிதனை பற்றி புறம் பேசக்கூடிய தன்மை அது மிகப்பெரிய ஒரு தீய பெரும்பாவமாக இருக்குகின்றது என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றது. ஒரு தடவை ஹஸ்ரத் ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மாணவர் நோய்வாய்ப்பட்டு இருக்குகின்றார். அவரை சந்திப்பதற்காக அவர்கள் வருகை தருகின்றார்கள். அந்த நேரத்தில் அவருடைய மாணவர்களுடைய தலைமாட்டில் அமர்ந்து கொண்டு யாசின் சூராவை ஓதுகின்றார்கள். அப்பொழுது அந்த மாணவர் கூறுகின்றார், உஸ்தாத் அவர்களே, இதை என்னிடம் ஓதாதீர்கள் என்று அந்த மாணவர் கூறுகின்றார். சற்று அவருடைய சக்ராத்துடைய நிலைமை ஏற்படுகின்றது. அந்த நேரத்தில் ஹஸ்ரத் ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கலிமாவை சொல்லிக் கொடுக்குகின்றார்கள். கலிமாவையும் சொல்ல அந்த மாணவர் மறுக்குகின்றார். இறுதியில் அவர் வஃபாத்தாகி விடுகின்றார். இதை கண்ட ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகவும் கவலை அடைகின்றார்கள். இந்த கவலையிலேயே தன்னுடைய வீட்டிலேயே அவர்கள் இருக்குகின்றார்கள். அப்பொழுது அவர் ஒரு கனவு காணுகின்றார். அந்த நேரத்தில் எந்த ஒரு மாணவர் கலிமா சொல்லவில்லையோ அந்த மாணவர் அவருடைய கனவில் தோன்றுகின்ற பொழுது, நான் கலிமா சொல்லிக் கொடுத்தேன், அந்த கலிமாவிற்கும் நீ பதில் கூறவில்லை, நான் உன்னுடைய தலைமாட்டில் உன்னுடைய சக்ராத்துகால் லேசாக வேண்டும் என்பதற்காக நான் யாசின் சூராவை ஓதினேன், அதையும் நீ தடுத்து விட்டாய், என்ன காரணம் என்பதாக கேட்குகின்ற பொழுது அவர் 3 காரணங்களை கூறுகின்றார்.
என்னிடத்தில் ஒரு கோல் சொல்லக்கூடிய குணம் இருந்தது. நான் உங்களிடம் ஒரு பேச்சு, என் நண்பரிடம் ஒரு பேச்சு என மாறி மாறி பேசக்கூடியவனாக இருந்தேன். இரண்டாவது, என்னிடத்தில் பொறாமை குணம் அதிகமாக இருந்தது. என் நண்பர்கள் மீதே நான் பொறாமைப்படக்கூடியவனாக இருந்தேன். மூன்றாவது, எனக்கு ஒரு நோய் இருந்தது. அதை பற்றி நான் மருத்துவரிடத்தில் சொன்ன பொழுது, வருடத்திற்கு ஒரு முறை நீ மது அருந்து, அந்த மது அருந்துவதால் உன்னுடைய நோய் சரியாகிவிடும் என்றார். நான் அவ்வாறு அருந்த ஆரம்பித்தேன். அதை அடிக்கடி அருந்த ஆரம்பித்தேன். இம்மூன்றும் என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியது என்பதை அந்த மாணவர் பதிவு செய்கின்றார். இப்படி பல விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகின்றது என்றால், அந்த நாவினால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு தீங்கு என்பது அதை நம்மை எந்த அளவிற்கு கொண்டு செல்கின்றது என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் நம்மால் விளங்குகின்றது. அவர் கோல் சொல்லக்கூடிய குணம், கோல் சொல்வதோடு மட்டுமில்லாமல் பொறாமை பெறக்கூடிய குணம். பொறாமையை பற்றி 3 விஷயத்தில் நீங்கள் பொறாமைப்பட்டு கொள்ளலாம் என்பதையும் மார்க்கம் அதிமதித்திருக்கின்றது. அவர்களிடத்திலே அவர் நண்பன் மீதே பொறாமை கொண்டார். ஆனால் எதை இஸ்லாம் ஆகுமதிக்கவில்லையோ அந்த விஷயத்திலே பொறாமை கொண்டார். மூன்றாவதாக அவர் மது அருந்தக்கூடியவராக இருந்தார். மது என்பது அது தொற்று வியாதி போல. ஒரு நாள் அதை நாம் அருந்திவிட்டால் அது திரும்ப திரும்ப நான் அருந்த வேண்டும் என்ற அந்த ஆசையை அது தூண்டக்கூடியதாக இருக்குகின்றது. ஆக இந்த 3 விஷயத்தினால்தான் என்னுடைய காரியம் கெட்டு நான் காஃபிராக கலிமா சொல்லாமல், நான் உங்களுடைய விஷயத்தை நான் கேட்காமல் மரணித்ததற்கு காரணம் இதுவே என்பதை அந்த மாணவர் பதிவு செய்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, ஒரு மனிதர் புறம் பேசிவிட்டார், அந்த மனிதனை பற்றி நாம் தவறாக பேசிவிட்டோம், இதற்கு பரிகாரம் என்ன என்பதை ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிக்காட்டுகின்றார்கள். யாரை பற்றி நாம் புறம் பேசினோமோ அவரிடத்தில் நாம் முடிந்தவரை சென்று, உன்னை பற்றி நான் பேசிவிட்டேன், என்னை அல்லாஹுக்காக நீ மன்னித்துக்கொள் என்பதாக அவருக்காக நாம் அவரிடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகின்றார்கள். இதுவே மிகப்பெரிய பரிகாரம். நமக்கு முன்னால் மற்றவர்களை பற்றி பேசுகின்றோமே அந்த செய்திகள், இதை பற்றி ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். புறம் பேசுவது என்றால் என்ன? புறம் பேசுவதென்றால் என்ன என்பது என்கின்ற பொழுது சஹாபாக்கள் எல்லாம் கேட்குகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய தீய குணங்கள், ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய நன்மையான குணங்கள், இவைகளை பற்றி நாம் பேசுகின்றோமே, இது புறமாகுமா என்பதாக கேட்கின்றார்கள். அப்பொழுது ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நன்மையை பற்றி பேசி மற்றவருக்கு நீங்கள் நன்மையை ஏவுங்கள், அதில் தவறில்லை, அது புறமாக ஆகாது. மாறாக அவரிடத்தில் உள்ள தீய விஷயங்களை நாம் கூறுகின்ற பொழுது அதுதான் புறமாக ஆகும் என்பதை ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிக்காட்டுகின்றார்கள். அப்பொழுது அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தீய பழக்கங்களை பேசுவதும் புறமா என்பதாக கேட்குகின்ற பொழுது, அவரிடத்தில் தீய பழக்கங்கள் இருக்குகின்றவற்றை நீங்கள் பேசுவதுதான் புறம். அவரிடத்தில் இல்லாதவைகளை நீங்கள் பேற்றினால் அது இட்டுக்கட்டாக ஆகிவிடும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களுக்கு அறிவித்து காட்டுகின்றார்கள். ஆக இந்த நாக்கு இருக்குகின்றது, இது எலும்பில்லாத நாக்கு, பிறரை எல்லா விஷயங்களிலும் கேலி கிண்டல் செய்யக்கூடியது. அதே நேரத்தில் இந்த நாக்கினால் எத்தனையோ மனிதர்களுடைய வாழ்க்கையையும் உயர்த்தி வைத்திருக்கின்றது. ஒரு மனிதன் அல்லாஹுடைய கலாம் ஷரீஃபை ஓதுகின்றான், அவனுடைய வாழ்நாள் முழுவதும் குர்ஆன் ஓதுவதை தவிர அல்லாஹு ரசூல் காட்டித் தந்த அந்த செய்திகளை
மக்களுக்கு உபயோகிப்பதை தவிர வேறு எதற்காகவும் அந்த நாக்கை அவன் பயன்படுத்தவில்லை என்றால் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு முஃமினை சொர்க்கத்தில் அலங்காரமான மாளிகைகளில் அவனை அமர வைக்குகின்றான் என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி அஹ்மத் என்ற கித்தாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த புறம் பேசுவது என்பது மிகப்பெரிய ஒரு தீய பழக்கம். அந்த பழக்கத்தினால் நம்முடைய வாழ்க்கை கெட்டுவிடுகின்றது. இதை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபில் கூறுகின்ற பொழுது அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிக்காட்டினார்கள். தன்னுடைய சகோதரனுடைய அந்த மாமிசத்தை உண்வது இதுவும் மிகப்பெரிய ஒரு அசிங்கமான ஒரு காரியம் என்பது போல புறம் பேசுவதும் ஒரு அசிங்கமான காரியம். எப்படி ஒரு மனிதனை கொலை செய்வது மிகப்பெரிய ஒரு குற்றமோ, கொலை செய்தால் அவனுடைய நிலைமை என்னவாகுமோ, அதுபோன்று ஒரு மனிதனை பற்றி உண்டான செய்திகளை நாம் பேசுவதும் அவனை கொலை செய்வதற்கு சமம் என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறி காட்டுகின்றார்கள். நம்முடைய வாழ்க்கை என்பது நாம் மற்றவர்களை நல்ல விஷயங்கள் அவர்களிடத்தில் என்ன இருக்குகின்றது என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வர பாடுபட வேண்டுமே தவிர அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தீய விஷயங்களை நாம் ஆராய்ந்து அவரிடத்தில் தீய பழக்கங்கள் இருக்குகின்றது என்பதை பிரபலப்படுத்துவதற்கு நாம் அதற்கு ஆள் இல்லை என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய அந்த செய்தியிலிருந்து நம்மால் வழங்க முடிகின்றது. ஒரு செய்தியை புகாரி இமாம் அவர்கள் தன்னுடைய கித்தாபிலே பதிவு செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபர்களுக்கு மத்தியில் நடந்து செல்கின்றார்கள். அப்பொழுது அந்த 2 கபரில் உள்ளவர்களும் வேதனை செய்யப்படுகின்றார்கள். ஒருவர் சிறுநீர் கழித்துவிட்டு சரிவர சுத்தம் செய்யாதவர், ஒருவர் மற்றவரை பற்றி வாழ்க்கையிலே புறம் பேசியவர். இந்த 2 பேருக்கு மத்தியிலே நடந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கபருடைய இடம் வந்தவுடனே ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே நின்று விடுகின்றார்கள். நின்று இவர்கள் இருவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கபரிலே வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒருவர் சிறுநீர் கழிக்க சென்றுவிட்டு சரிவர சுத்தம் செய்யாமல் இருந்து விட்டார். மற்றொருவர் ஒருவரை பற்றி எப்பொழுதும் புறம் பேசுவதே அவருடைய வளமையாக இருந்து கொண்டிருந்தது. இதன் காரணமாக இவர்கள் வேதனை செய்யப்படுகின்றார்கள் என்று கூறி ஒரு பேரித்த மட்டையை பச்சையாக எடுத்து வாருங்கள் என்பதாக சஹாபாக்களுக்கு உத்தரவிடுகின்றார்கள். சஹாபாக்கள் எடுத்து வந்து கொடுத்த உடனே அந்த பேரித்த மட்டையை 2ஆக பிளந்து ஒவ்வொரு கபரிலும் நட்டு வைக்குகின்றார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்குகின்றார்கள், ஏன் இந்த பேரிச்ச மட்டையை கபரின் மீது நட்டு வைக்குகின்றீர்கள் என்பதாக கேட்குகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்குகின்றார்கள், இந்த மட்டை பச்சையாக இருக்குகின்ற வரை கபரில் உள்ளவர்களுடைய வேதனை குறைக்கப்படுகின்றது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கூறிய செய்தி ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரி கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் நாம் இன்றளவிலும் ஒவ்வொரு ஜனாசாவையும் அடக்கியதற்கு பின்னால் கபரின் மேல் ஒரு பச்சை செடியை நட்டு வைக்குகின்றோம். இது ஒரு அவர்களுடைய வேதனை செய்யப்பட்டால் வேதனை குறைப்பதற்கு அந்த பச்சை செடி தஸ்பீஹ் செய்யும். ஆக இந்த உலகத்தில் உண்டான ஒவ்வொரு படைப்பினமும் அல்லாஹுடைய கடமைகளை சரியாக செய்கின்றன. மனிதர்கள் மட்டும்தான் அல்லாஹுடைய கடமைகளை சரியாக செய்யாமல் அல்லாஹுக்கு துரோகம் இழைத்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனை எப்படி படைத்திருக்கின்றான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு மனிதர் 500 வருடம் இந்த உலகத்திலே வாழுகின்றார். 500 வருடம் வாழ்ந்து அவருடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? 500 வருடமும் தொழுகையிலேயே அவர் வாழ்க்கையை கழிக்குகின்றார். அவருக்காக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா
ஒரு நீர் ஓடக்கூடிய ஒரு ஆறை ஏற்படுத்துகின்றான். அதே இடத்திலே ஒரு ஆப்பிள் மர செடியையும் அல்லாஹு தாலா அந்த இடத்திலே முளைவிக்குகின்றான். அவர் அந்த ஆப்பிளை சாப்பிட்டு கொண்டு அந்த நீரை அருந்தி கொண்டு அவருடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கின்றார். 500 வருடங்கள் தொழுகை இபாதத் என்ற வணக்கத்திலேயே அவர் இருக்குகின்றார். இறுதியாக அவருக்கு மரண தருவாய் நேரம் வருகின்றது. ஹஸ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ரூகை கைப்பற்றுகின்றார்கள். அல்லாஹுடைய சன்னிதானத்தின் முன்னால் அவர் வந்து நிற்குகின்றார். அப்பொழுது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா, நீ 500 வருடம் இந்த பூமியில நீ வாழ்ந்திருக்குகின்றாய், வாழுகின்ற காலமெல்லாம் என்னை நீ வழிபட்டு எனக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ சரியாக செய்திருக்குகின்றாய். எனவே நீ என்னுடைய கிருபையை கொண்டு நீ சொர்க்கத்திற்கு போ என்பதாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த மனிதரை பார்த்து கூறுகிறார். அந்த நேரத்தில் அந்த மனிதருடைய உள்ளத்திலே ஒன்று தோன்றுகின்றது. நாம் 500 வருடம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்குகின்றோம். வாழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் அல்லாஹுடைய வணக்கத்திற்காகவே நாம் செலவிட்டு இருக்குகின்றோம். இப்படி இருக்க அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்மை நம்முடைய வணக்கங்களை கொண்டு செல்லாமல் நீ சொர்க்கத்திற்கு போகாமல் அவனுடைய கிருபையை கொண்டு போ என்று சொல்கின்றானே என்பதாக அவர் உள்ளத்தில் நினைக்குகின்றார். அப்பொழுது அல்லாஹு தாலா உள்ளத்திலே என்ன நினைக்கின்றாய் என்பதை அறியக்கூடியவன் அல்லவா. உடனே அந்த மனிதரை அழைக்கப்படுகின்றது. நீ 500 வருடம் வணங்கிய வணக்கத்திற்காக நீ சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றாய். அந்த 500 வருடத்தை நாம் தராசிட்டு நிறுத்தி பார்ப்போம். அது உனக்கு சாதகமாக இருக்குமேயானால் நீ சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்பதாக கூறி அவருடைய அந்த நன்மையான அமல்களை ஒரு தராசிலும் அவரிடத்தில் இருந்த ஒரு கண்ணை பிடுங்கி ஒரு தராசிலும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வைத்து நிறுக்குகின்றான். அந்த நேரத்தில் அந்த கண்ணுடைய தராசு இன்னும் அதிகமாக பாரம் தாங்காமல் கீழே இறங்கி விடுகின்றது. அவருடைய நன்மையுடைய தராசு மேலோங்கி விடுகின்றது. அப்பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், நீ 500 வருடம் வணங்கிய வாழ்க்கை நான் கொடுத்த ஒரு கண்ணுக்கு ஈடாகவில்லை. ஆக நீ நரகத்திற்குத்தான் செல்ல வேண்டும், நீ நரகத்திற்கு செல் என்பதாக கூறுகின்ற பொழுது அந்த மனிதர் கூறுகின்றார், யா அல்லாஹ், நான் சொர்க்கத்திற்கே செல்ல பிரியப்படுகின்றேன், என்னை நீ சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பாயாக என்பதாக அவர் கூறுகின்ற பொழுது நான் தவறிழைத்து விட்டேன் என்பதை அவர் உணர்கின்றார். உடனே அல்லாஹு தஆலா தீர்ப்பை மாற்றி அவரை சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி திருமிதி கிதாபிலும் முஸ்லிம் கிதாபிலும் பதிவிட்டிருப்பதை நம்மால் காண முடிகின்றது. அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு கண்ணை கொடுத்த நியாமத்துக்கு கூட நம்முடைய வாழ்க்கை 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதை கூட உறுதியாக நம்மால் சொல்ல முடியவில்லை. இப்பொழுது 15 வயதிலும் 20 வயதிலும் கூட ஹார்ட் அட்டாக் வரும் என்பதாக இன்றைய மருத்துவர்கள் நமக்கு கூறுகின்றார்கள். அப்படி இருக்க நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி கழிக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வணக்க வழிபாடுகளில் நம்முடைய சிலதையாவது வாழ்க்கையிலே நாம் கழிக்க வேண்டும். வாழ்க்கையில் அதிகமான பகுதியை நாம் தூங்கியே கழிக்குகின்றோம் என்பதாக இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். ஒரு மனிதனுடைய ஆயுளின் வருடம் 70 வருடம் என்று வைத்துக் கொள்வோமேயானால் அவர் இதிலே பாதி 35 வருடத்தை அவர் தூங்கியே கழித்து விடுகின்றார். பாக்கி இருக்கக்கூடிய அந்த 35 வருடத்தில்தான் உணவு அருந்துவது, அவன் சம்பாதிப்பது, இன்னும் பல இதர வேலைகள் செய்வது. ஆனால் மிஞ்சி போனால் அவன் அல்லாஹுவை வணங்குவதற்காக எடுத்துக்கொள்கின்ற வருடம் 1 வருடம் அல்லது 2 வருடங்கள் தான். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை நமக்கு இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் பிரித்து தருகின்றார்கள். இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்பதாக 1500 வருடங்களுக்கு முன்பாகவே ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக கற்றுத்தந்து விட்டார்கள். நீங்கள் 5 வேளை விடாமல் தொழுங்கள். ஒரு தொழுகை என்பது 10 நிமிடம். ஒரு தொழுகை 10 நிமிடம் என்று வைத்துக் கொள்வோமேயானால்
5, 10, 50 நிமிடம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட இல்லை, 50 நிமிடம் தான் நாம் தொழுகப் போகின்றோம். பாக்கி 23 மணி நேரத்தில் 10 நிமிடங்கள் நம்மிடத்தில் மிச்சம் இருக்குகின்றன. இப்படி இந்த அளவிற்கு நேரத்தை நாம் இன்றைய காலத்தில் கணக்கிடக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் வந்துவிட்டோம். இப்படிப்பட்ட நிலைமையிலும் கூட நாம் அல்லாஹுவை வணங்காமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு தண்டனை. அல்லாஹு தாலா எப்பொழுதும் வழங்கலாம், நம்மை நினைத்தால் அவன் மன்னிக்கலாம் என்ற அந்த ஆதரவு நாம் வைத்திருந்தாலும் அல்லாஹுடைய தண்டனைக்கு நாம் பயப்பட வேண்டும் என்பதைத்தான் இன்றைய காலத்தில் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நமக்கு சொல்லி காட்டுகின்றோம். கொரோனா காலமும் வந்தது. அதற்கு முன்னால் 2004 சுனாமி வந்தது. அந்த சுனாமி வந்தவுடனே மக்கள் எல்லாம் பயந்தார்கள், பள்ளிகளும் நிரம்பி வழிந்தன. அதற்கு பின்னால் இந்த கொரோனா சம்பவம். இன்னும் இது போன்ற ஏதாவது ஒரு பயத்தை உங்களிடத்திலே போட்டால்தான் நீங்கள் அல்லாஹுவை வணங்குவீர்கள் என்ற நிலைக்கு மனிதர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். பெண்களிடத்திலே தொழுகையை நாம் கொண்டு வருவோமையானால் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளையும் கணவன்களையும் தொழும்படி ஏவுவார்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலின் அன் ராயத்திஹி, ஒவ்வொருவர்களும் இந்த உலகத்திலே பொறுப்புதாரிகள். கணவனை பற்றி மனைவி இடத்திலும், மனைவியை பற்றி கணவனிடத்திலும், பெற்றோர்களை பற்றி பிள்ளையிடத்திலும், பிள்ளைகளை பற்றி பெற்றோர்களிடத்திலும், இப்படி ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொருவர்களை பற்றி அல்லாஹு தாலா விசாரிப்பான். அந்த விசாரணையில் நாம் பொறுப்புதாரிகளாக ஆக்கப்பட்டுள்ளோம். நம்முடைய குடும்பம் சரியாக வேண்டுமானால் நம்மிடத்திலே முதலிலே தொழுகை என்பது வர வேண்டும். அல்லாஹு தாலா தொழுகை பற்றி கூறுகின்ற பொழுது, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், தொழுகக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் தீய பழக்கங்களை அல்லாஹு தாலா அதிலிருந்து அகற்றுகின்றான் அந்த தொழுகையின் காரணமாக என்பதாக அல் குர்ஆன் ஷரீஃபில் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. இந்த தொழுகை விஷயத்திலே பெண்கள் பொடுபோக்காக இருந்துவிடக்கூடாது. ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அதிகமாக பெண்கள் தான் குர்ஆன் ஓதுவதிலே போட்டி பட்டு கொள்ளக்கூடிய நிலைமையை நாம் காண முடியும். நீ எத்தனை குர்ஆன் முடித்திருக்குகின்றாய்? நான் 3 குர்ஆன் முடித்திருக்குகின்றேன். ஒரு பெண்மணி சொல்வார்கள், நான் 4 குர்ஆன் முடித்திருக்குகின்றேன். நீ 4 குர்ஆன் முடித்து விட்டாயா? நான் இன்னொரு குர்ஆன், நீ ஒரு குர்ஆன் முடிப்பதற்குள் நான் 2 குர்ஆன் முடித்து விடுவேன் என்பதாக ஒருவருக்கொருவர் இந்த விஷயத்திலே போட்டி போட்டு கொள்ளக்கூடிய நிலைமையை கேட்குகின்ற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் மற்ற நாட்களிலே நாம் குர்ஆனை தொழுவதும் இல்லை, நாம் தொழுவதும் இல்லை என்ற நிலைமை ஏற்படுகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் எந்த அளவிற்கு இருக்குகின்றது என்பதை தாய்மார்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளீர்கள். ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, மேராஜுடைய பயணத்தை முடித்து அவர்கள் மறுநாள் காலையில் ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கூறி காட்டுகின்றார்கள், மேராஜுடைய அந்த பயணத்தில் பெண்களை அதிகமாக நரகில் கண்டேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டுகின்றார்கள். அந்த நேரத்தில் ஏன் அவர்கள் அதிகமாக நரகத்திலே இருக்குகின்றார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் மற்றவர்களும் இருக்குகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் கணவனுக்கு மாறு செய்கின்றார்கள், கணவனுடைய சொல் கேட்பதில்லை, மாறாக ஒருவருக்கொருவர் புறம் பேசிக் கொள்கின்றார்கள். ஒருவரை பற்றி மற்றவரிடத்தில் இழிவாக பேசிக்கொள்கிறார்கள், மற்றவரை பற்றி கிண்டல் செய்கின்றார்கள், கேலி செய்கின்றார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பற்றி உண்டான குற்றங்களை அடுக்கி அடுக்கி வைக்கின்றார்கள். இதையெல்லாம் ஏன் நமக்கு கூறி காட்டினார்கள் என்றால், அன்றைய காலத்தில் பெண்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? இஷா தொழுகையுடைய நேரம் முடிந்துவிட்டால் ஒரு 4-5 பெண்கள் ஒன்று கூடி விடுவார்கள். ஒன்று கூடி அன்று நடக்கக்கூடிய அந்த செய்தியை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்றளவில் அது இல்லை. அதனால் பெண்கள் நல்லவர்கள் என்று சொல்ல முடியாது. இன்றளவில் 11:30 மணி வரைக்கும் டிவியிலே சீரியல் பார்க்குகின்றார்கள்.
அந்த சீரியல் தான் இந்த பெண்களை சீரழித்து விட்டது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதனால் அவர்கள் தொழுகையை இழக்குகின்றார்கள், குடும்ப பொறுப்பை அவர்கள் துச்சமாக நினைக்குகின்றார்கள். ஆனால் அந்த சீரியலில் கணவனே கண்கண்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு சீரியல் இருக்குமே, ஆனால் அதை உன்னதமாக கவனிப்பார்கள். அதிலே ஏதாவது ஒரு குறைகள் ஏற்படுமானால் இப்படி அவன் நடித்திருக்கலாம் என்பதாக கூறக்கூடிய நிலைமையெல்லாம் நாம் இன்றைய காலத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் அதிலே அவள் என்ன உடை உடுத்திருக்குகின்றாள், என்ன நகை அணிந்திருக்குகின்றாள் என்பதையெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த பெண்கள், நம்முடைய கணவன் தொழுகின்றாரா, நம்முடைய பிள்ளைகள் ஒழுங்காக மதரசாவிற்கு செல்கின்றதா, நம்முடைய குழந்தைகளிடத்தில் தொழுகை வந்துவிட்டதா, நாம் தொழுகின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க மறந்து விடுகின்றோம். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த பெண்களை ஒரு மூலதனமாக படைத்து அவர்களிடத்திலிருந்து வாரிசுகளை வெளியாக்குவதற்குடைய முக்கிய காரணம் என்ன தெரியுமா? பெண்கள் அந்த குடும்பத்திற்கு ஒரு தூண் போட்டு, அந்த தூண் சரியில்லை என்றால் அந்த கட்டடமே, அஸ்திவாரமே முற்றிலுமாக தகர்ந்துவிடும் என்பதற்கு ஒரு உதாரணம்தான் இந்த பெண்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. இப்படி ஒரு குடும்பங்கள் நன்றாக வாழ்வதற்கும் ஒரு குடும்பங்கள் சீரழிவதற்கும் தாய்மார்கள் தான் பொறுப்பு என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லா விஷயத்திற்கும் முக்கிய காரணம் நம்முடைய நாக்கு தான். அந்த நாக்கினால்தான் ஒரு குடும்பம் பிரிவுகின்றது, ஒரு நண்பனுக்கு மத்தியிலே சண்டை ஏற்படுகின்றது, பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலும் சாபத்தை ஏற்படுத்துகின்றார்கள். அதேபோன்று கணவனுடைய சொல்லை கேட்காமல் அவனை எதிர்த்து பேசுகின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் தன்னுடைய நாக்கு. அந்த நாக்கை நாம் சரிபடுத்தி கொண்டால் நம்முடைய வாழ்க்கை சரியாகிவிடும் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கூறிய அந்த செய்தியிலிருந்து நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார். இந்த நாக்கை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமானால் நம்மிடத்திலே தொழுகையும் குர்ஆன் ஓதக்கூடிய அந்த செயலும் நம்மிடத்திலே வந்துவிடுமே, ஆனால் மற்ற விஷயங்கள் அத்தனையும் சரியாகிவிடும். நாம் மற்றவரை பற்றி பேசுவதற்கு வேறு என்ன நேரங்கள் நமக்கு கிடைக்கப் போகின்றன? நேரம் தொழுகின்றோம், நம்முடைய கணவன் பிள்ளைகளுக்கு தேவையானதை நாம் ஏற்படுத்தி கொடுக்குகின்றோம். இந்த செயல்களிலே நாம் சரியாக ஈடுபட்டு விட்டோமேயானால் நாம் மற்றவர்களை பற்றி எந்த விஷயங்களையும் பேசுவதற்கு நேரம் இருக்காது. ஆகையால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தியை நாம் எதற்காக வேண்டி உங்களுடைய காதுகளில் பதிய வைத்தேன் என்றால், நீங்கள் பொறுப்புதாரிகள். உங்களுடைய கணவன், பிள்ளைகள், கணவன் சம்பாதித்து கொடுத்த அந்த பொருளாதாரம், இவைகள் 3 விஷயத்திலும் நீங்கள் முக்கிய பொறுப்புதாரிகள். இந்த 3ஐயும் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய உன்னதமான கடமை என்பதை ஒவ்வொருவரும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை நான் அதிகமாக நரகில் கண்டேன் என்பதாக சொல்கின்றார்களே, அந்த விஷயத்தை நாம் மாற்ற வேண்டுமானால், அந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய அந்த சொல்லுக்கு நாம் கட்டுப்பட்டவர்களாக ஆக வேண்டுமானால் நம்மிடத்திலே தொழுகை முக்கியமாக வர வேண்டும். அந்த தொழுகை வந்துவிட்டால் மற்ற தீய காரியங்கள் அத்தனையும் நம்மை விட்டு அழிந்துவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய கணவன்மார்களையும் இன்னும் நம்மோடு பின்வரக்கூடிய சந்ததிகளையும் தொழுகையாளிகளாக ஆக்கி அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய அத்தனை அமல்களையும் கபூல் செய்து தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.